மனிதநேய மக்கள் கட்சியின் மனிதநேய தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில துணை செயலாளர். என்னோடு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சகோதரர் இப்ராஹிம், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சூலூர் நகர தலைவர் சகோதரர் நிஜாமுதீன், சூலூர் ஜமாத்தினுடைய தலைவர் சகோதரர் கலீலுர் ரஹ்மான் மற்றும் எனது மாநில செயற்குழு உறுப்பினர் அப்பாஸ் உள்ளிட்ட நிர்வாகிகளோடு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம், மனிதநேய மக்கள் கட்சி, கோவை மத்திய மாவட்டத்தை உள்ளிட்ட சூலூர் நகரத்தின் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த இஃப்தார் நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தற்போதைய சூழல் கடுமையான வெப்ப சூழலிலும் நாங்கள்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியின் சார்பில் நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டவர்களாக பல்வேறு நிகழ்வுகள் இருந்தாலும் கூட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றம் சூலூர் நகரத்தினுடைய இந்த இஃப்தார் நிகழ்வு வருடந்தோறும் நடப்பதைப் போல இந்த வருடமும் பெருவாரியான மக்களோடு, அனைத்து சமுதாய மக்களோடும் இந்த நிகழ்வை மக்கள் எதிர்கொள்வார்கள். பாசிசத்தினுடைய முட்டாளாக தற்போது பாரதிய ஜனதாவோடு இருந்து நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் என்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கின்றது. அதை முறியடித்து ஜனநாயகத்தை பேணக்கூடிய இந்தியா கூட்டணியை 40க்கு 40 வென்றெடுப்போம் என்ற சூழலைப்போடு இந்த இஃப்தார் நிகழ்வை பங்கெடுத்த அனைவருக்கும் நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிகளிலே முஸ்லிம்களுடைய ஒரு சிறப்பான நோன்பான இந்த ரம்ஜான் நோன்புக்கு சூலூர் நகர திமுக சார்பாகவும் சூலூர் தெற்கொன்றிய திமுக சார்பாகவும் எங்களது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இஸ்லாம் சகோதரர்கள் எப்பொழுதுமே ஒரு சிறப்பான கொள்கையை கொண்டு அவர்களது வாழ்க்கையில் இருந்து வருகிறார்கள். இந்த மாதிரியான ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை எல்லாம் இந்த நோன்பின் மூலமாக அவர்கள் கடைப்பிடித்து ஒரு சிறப்பான முறையிலே வாழ்ந்து வருகிறார்கள். அதுவும் குறிப்பாக சூலூரில் ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையோடு மற்ற சமூகத்தினரோடும் ஒரு நட்பு பாராட்டி வாழ்ந்து வருகிறார்கள். இது உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்க ஒரு நிகழ்வாகும். சூலூர் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட ஊர். மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வாழ்த்துக்கள். இந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி சார்பாக போட்டியிடுகிற அன்பு தளபதியினுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் அண்ணன் திரு கணபதி ராஜ்குமார் அவர்கள் மிக பெரும்பான்மையான ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். இது கோவை மாநகரம் திமுக நகரத்தினுடைய கோட்டை, திமுக கழகத்தினுடைய ஒரு கோட்டை என்பதை மீண்டும் நிரூபிக்கும். ஏற்கனவே கடந்த உள்ளாட்சி தேர்தலில் கிட்டத்தட்ட 90% வெற்றியை திமுக கழகம் பெற்றிருக்கிறது.